பெரம்பூரில் வியாசர்பாடியில் உள்ள அந்த கல்லூரியில் திமுக தலைவர் வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். முதலில் 1984 ஆண்டு முதல் தேர்தலில் திமுக தலைவரான முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் 84 முதல் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார். 89ஆம் ஆண்டு 1000 வழக்கு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். இதே போல 1991ஆம் ஆண்டு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்திருக்கிறார். அதன் பின்னர் 1996, 2001, 2006 ஆகிய 3 தேர்தல்களில் தொடர்ந்து 1000 வழக்கு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். 6 முறை 1000 வழக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற 6 முறை தேர்தலில் போட்டியிட்ட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் 2 முறை தோல்வி அடைந்திருக்கிறார். 4 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். இதே போல 2011, 2016, 2021 ஆகிய 3 தேர்தல்களிலும் வெற்றி பெற்றுள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இங்கே 4வது முறையாக இதுவரை போட்டியிட்டுள்ளார். இதுவரை 9 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். 10வது முறையாக கொளத்தூர் தொகுதியில் 4வது முறையாக போட்டியிடுகிறார். 6 முறை 1000 வழக்கு சட்டமன்ற தொகுதியில் அவர் போட்டியிட்டிருக்கிறார். 1000 வழக்கு தொகுதியில் 1984 தோல்வி. இதே போல 91லையும் அவர் தோல்வியை இழந்திருக்கிறார். 89இல் அவர் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராகி சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார். அதன் பின்னர் 1996, 2001, 2006 ஆகிய 3 தேர்தல்களில் வெற்றி பெற்ற சூழ்நிலையில் 2011ஆம் ஆண்டு அவர் கொளத்தூர் தொகுதிக்கு புதிதாக உருவாக்கப்பட்ட கொளத்தூர் தொகுதிக்கு அவர் இடமாறுகிறார். அந்த தொகுதியில் தொடர்ச்சியாக 4வது முறையாக இப்போது கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் போட்டியிடுகிறார். அவருடைய அந்த வேட்புமனு படிவத்தை தேர்தல் அதிகாரி சரி செய்து அவரிடம் கையொப்பம் பெறக்கூடிய அந்த காட்சிகளையும் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போல பெரம்பூர் தொகுதியில் வியாசர்பாடியில் உள்ள அம்பேத்கர் கலைக்கல்லூரியில் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் முதன்முறையாக அவர் பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டியிடுகிறார். அவருடைய வேட்புமனுக்களும் சரிபார்க்கப்பட்டு அவரிடம் கையொப்பம் பெறக்கூடிய அந்த காட்சிகளையும் அவரோட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் அவருடைய மனுவை சரிபார்க்கும் அந்த காட்சியும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதன்முறையாக தாவேக தலைவர் நடிகர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் திமுக தலைவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். நம்மிடம் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். இந்த தேர்தலில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் 4வது முறையாக அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இதற்கு முன்பு அவர் ஒரு 9 முறை தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய நிலையில் 10வது முறையாக களம் காணும் சூழலில் இப்போதைய கள நிலவரம் எப்படி இருக்கு சார்? மிக சிறப்பாக இருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில் கடந்த முறையெல்லாம் பெற்ற வாக்குகளை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வரலாற்று சிறப்பிக்க ஒரு வெற்றியை பெற இருக்கிறார். இந்த தேர்தல் அறிக்கை எந்த அளவுக்கு இந்த தேர்தல் களத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா அனைத்து கட்சிகளுமே தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு இருக்குது. இந்த தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை மகத்தான வரவேற்பை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே பெற்றிருக்கிறது. கடந்த கால தேர்தலிலே விட இந்த தேர்தலுடைய அறிக்கை மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று எல்லா தரப்பு மக்களும் பேசக்கூடிய அளவில் அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த திமுகவுடைய தேர்தல் அறிக்கை இதுவரையிலே ஹீரோவாகத்தான் இருந்து இனிமேல் ஹீரோயின் 2 சேர்ந்ததாக அமைந்திருக்கிறது என்பது பொதுமக்களுடைய கருத்து. தமிழகம் முழுவதும் கூட்டணி நீங்க வலுவா அமைச்சிருக்கின்ற ஒரு தாக்கு இருக்கு. எப்படியான ஒரு பிரச்சாரம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? எப்போதும் போல வலுவாக இருக்கும். நன்றி சார். ஒரு தாக்கு இருக்கு. எப்படியான ஒரு பிரச்சாரம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? எப்போதும் போல வலுவாக இருக்கும்.